ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இழந்த அனைத்தும் கிடைக்க பரிகாரம் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முருகப்பெருமானுக்கு உகந்த மாதங்களில் ஒன்றாக திகழ்வது தான் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் என்பது வரும். மேலும் இந்த பங்குனி மாதத்தை நாம் மங்களகரமான மாதம் என்றும் கூறுகிறோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் மிகவும் சிறப்பு மிகுந்ததாகவே திகழ்கிறது. அப்படிப்பட்ட பங்குனி மாதம் நிறைவடைவதற்குள் முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்து வைத்தோம் என்றால் நாம் இழந்த அனைத்தும் கிடைக்கும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பொருட்களை இழந்து அது திரும்ப கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் இருப்போம். அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்ப கிடைக்கவும், கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் முருகப்பெருமானை நினைத்து பங்குனி மாதத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்தால் போதும். எதை இழந்தோம் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்தோமோ அது திரும்ப கிடைக்கும். கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாவதோடு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த பரிகாரத்தை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் சரி, மற்ற நாட்களாக இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டை முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து செய்ய வேண்டும். இதற்கு 3 பொருட்கள் வேண்டும். அதில் முதலாவதாக இருப்பது செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலை என்பது முருகப்பெருமானின் வேல் போன்ற வடிவத்தை பெற்றிருக்கிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான துவரம்பருப்பு 1 ஸ்பூன் வேண்டும். அடுத்ததாக செல்வ வளத்தை இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் 1 துண்டு வேண்டும். என்றைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அன்று மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றுவோம் அல்லவா? அப்பொழுது முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதற்கு மேல் செம்பருத்தி இலையை வைக்க வேண்டும். அதற்கு மேல் துவரம்பருப்பு, பச்சை கற்பூரம் இவற்றை வைத்து உங்களுடைய கோரிக்கை என்னவோ, வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமானிடம் முழு மனதோடு கூற வேண்டும். மாலை நேரத்தில் எவ்வளவு நேரம் தீபம் எரியுமோ அவ்வளவு நேரம் இது அப்படியே இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பரில் 4 மூலைகளிலும் மஞ்சள் குங்குமத்தை தடவி முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த இலை, துவரம்பருப்பு, பச்சை கற்பூரத்தை அதற்கு நடுவே வைத்து பேப்பரை மடித்து முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவ்வளவுதான், பரிகாரம் நிறைவடைந்து விட்டது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதற்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும். மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்றோ அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலோ இதை திறந்து இதில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி புதியதாக வைக்க வேண்டும். இப்படி நாம் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளால் கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்குவதோடு பணவரவு அதிகரிப்பதோடு நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவோம். மேலும் நம்முடைய குடும்பத்தில் நல்லது மட்டுமே நடக்கும். முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்று இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதோடு அனைத்து விதமான நன்மைகளையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.